ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு கட்டு சேவல் ஃபார்ம் எப்போ லாபகரமானதாக இருக்கும், எப்போ நட்டப்பட்டு போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கூடிய விரைவில் 5000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ண போகுது. அப்படின்றதுனால உங்களுடைய ஃபார்ம், விவசாயம் சார்ந்த பொருட்கள் எதுவாக இருந்தாலும் என்னோடய சேனலில் ஃப்ரீயாக நான் ப்ரொமோஷன் பண்ணி தரதா டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளோட யூடியூப் சேனல் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் குரூப் அதோட லிங்க் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சேவல், உங்களுடைய ஆடு, மாடு, கோழி எதுவாக இருந்தாலும் ஃப்ரீயாகவே ப்ரொமோஷன் செய்து தரப்படும் அப்படின்றத நான் சந்தோஷமாகவே தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு கட்டு சேவல் எப்போ எப்போ நட்டமாகுது அப்படின்னா, அதிகப்படியான முதலீடு லாபம் இருக்கான்னு கேட்டால் பெருமளவில் இல்லை அப்படின்னாலும் இருக்க தான் செய்யுது. சிலர் நல்ல லைனேஜ் வச்சுருக்கிறவங்க, நல்ல வர்க்க வழியில் எடுத்து ப்ரீட் பண்ணி பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபகரமான தொழிலாக தான் இருக்குது. இதில் பல இளைஞர்கள் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஈரோடு பகுதிகளில், நாமக்கல் பகுதிகளில், குறிப்பாக இந்த கொங்கு பெல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 4-5 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இதை அதிகப்படியாக பண்ணுறாங்க அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. அவங்களுக்கு லாபகரமாகவும் இருக்குது. ஸோ இப்படி பண்ணுறவங்க எல்லாருமே எங்கே எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க, எங்கன்னா ஈரோட்டில் இருந்து நிறைய இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க ரயில் மூலயமா. ஸோ அதை ஒரு நாள் விலாகாக நான் கண்டிப்பாக போடுறேன். இதில் லாபம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. அப்போ எங்கே நட்டமாகறாங்க அப்படின்னா, முதல்ல நான் இது வரைக்கும் சேவல் மேட்ச் பார்க்க போனதே கிடையாது. ஆனால் எனக்கு இந்த பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் பண்ணலாமான்னு கேட்டால் அந்த இடத்துல தான் தப்பு பண்ணுறோம். எதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு பிஸ்னஸை பற்றி தெரியாமலேயும் அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது முட்டாள்தனம். ஸோ இதில் எப்படியெல்லாம் ஏமாறுவீங்க அப்படின்னு கேட்டால், வியாபாரிகள் யூஸ் பண்ணுற மொழிகளை கேட்டாலே நீங்கள் அசந்துருவீங்க. எப்படின்னா, தம்பி இதெல்லாம் ஆப்பிரிக்காவில் எந்திரிச்சதுன்னா அமெரிக்காவில் தான் போய் நிற்கும் அப்படின்றலாம் உருட்டுவானுங்க. ஆனால் அந்த கோழி சும்மா 2 உதை கூட வதைக்காது, அப்படியே நிற்கும், அடி வாங்கிட்டு நிற்கும். அந்த மாதிரி கோழிகளை அதிக விலைக்கு விற்றுருவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஒரு சேவலோட மதிப்பு 3000 ரூபா தான் அப்படின்னா, அவங்க விற்கிறது 8000 ரூபா 10,000 ரூபாய்க்கு விற்பாங்க. ஸோ அந்த இடத்துலையே நமக்கு தோல்வி வந்துடுச்சு. ஏன்னா நீங்கள் அதை கொண்டு ப்ரீட் பண்ணி நீங்கள் மறுபடியும் அதோட பிள்ளைங்களை விற்கும்போது அந்த விலைக்கு விற்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு 15,000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு சேவை வாங்குறீங்க அப்படின்னா, அதோட பிள்ளைங்களை 5,000 ரூபாய்க்கு தான் விற்க முடியும். ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா, ஒரு 4 சேவை குஞ்சு நிற்கிது அப்படின்னாலும் 20,000 ரூபா ஆகிடும். அதில் உங்களுக்கு ப்ராஃபிட் சம்பாரிச்சிடலாம். எதனால் 5,000 ரூபாய்க்கு வாங்கின சேவை 5,000 ரூபாய், அதோட குஞ்சுங்களை 5,000 ரூபாய்க்கு தான் விற்க முடியும்னா, அவங்கக்கிட்ட இருக்கிற நேமு. இப்போ நான் என்னோட கட்டுத்தறையில் குறைஞ்சபட்சம் ஆரம்ப விலைன்னா ஒரு 5,000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் ஒரு 30,000 ரூபா வரைக்கும் நம்மக்கிட்ட சேவை இருக்குது அப்படின்னா, நான் இவ்வளோ நாளாக கட்டில் போய் ஏற்படுத்தின பழக்க வழக்கங்கள் தான். ஏன்னா என் சேவையில் நான் ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பண்ணியிருக்கேன், என் சேவை 30,000 ரூபாய்க்கு ஒர்த்தான பொருளுப்பா அப்படிங்கிறத. ஆனால் புதுசாக வர்றவங்களுக்கு இது தெரியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. நீங்கள் என்ன தான் சொன்னாலும், உண்மையாகவே அந்தளவுக்கு அது பர்ஃபார்ம் பண்ணாலும் அதை ஏற்றுப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா புதுசாக வர்றவங்க அப்படின்றதுனால. ஸோ ஒரு 15,000 ரூபாய்க்கு சேவை வாங்கினீங்கனாலே நீங்கள் 5,000 ரூபாய்க்கு தான் விற்க முடியும். அப்படின்றப்போ நீங்கள் தேவையில்லாமல் புதுசாக அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது தேவையில்லாத வேலை. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் அதிகப்படியாக இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு ஒரு 40,000 30,000 ஆனாலும் பரவாயில்ல, ஒரு சேவல் எடுக்கிறேன், ஒரு பொட்டை எடுக்கிறேன், அதை கொண்டாந்து நான் ப்ரீட் பண்ணி அதுலேருந்து சம்பாதிக்கிறேன் அப்படின்னா, அதெல்லாம் கண்டிப்பாக முடியவே முடியாது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. யாரும் வாங்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பொருளை நீங்கள் எதிர்பார்க்குற விலைக்கு பொருளை விற்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு எடுத்த உடனேவும் ஒரு 5,000 ரூபாய்க்கு ஒரு சேவை வாங்குங்க, ஒரு 2 to 3,000 ரூபாய்க்குள்ளே ஒரு பொட்டை வாங்குங்க, அதுவே போதுமானது தான். ஏன் இதில் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதில் ரிஸ்க்கு கம்மி. ஃபஸ்ட்டு எதனால் அப்படின்னா, மிஞ்சி போனால் ஒரு 8,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அது ஒரு வருஷத்துக்கு ஆக்கின குஞ்சை நீங்கள் கொண்டு போய் கறிக்கடையில் போட்டிங்கன்னா கூட அது 8,000 ரூபாய்க்கு விற்றுரும். ஸோ அதனால் நஷ்டமே வராது.
நீங்கள் கறிக்கு வளர்த்துற கோழி கூட பல நாள் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். ஆனால் சேவலை கட்டு சேவலை அப்படின்றது வந்து அப்படி நீங்கள் கொண்டு போய் கறிக்கடையிலையும் போட மனசு வராது. நிறைய ஸ்ட்ரகிள்ஸை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதையெல்லாம் தாண்டி தான் நீங்கள் மேலே வந்தாகணும். ஸோ இதை எப்படி ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு சேவை வாங்குங்க, 3000 ரூபாய்க்கு ஒரு பொட்டை வாங்குங்க. அதை ஃபஸ்ட்டு ப்ரீட் பண்ணுங்கள், அதில் வர குஞ்சுங்களை காப்பாற்றுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ லோக்கலில் சேவை கட்டுறவங்க உங்ககிட்ட பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு நீங்கள் அவங்களோட போய் அதை இடத்த அப்சர்வ் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு தான் நீங்கள் சேவை கொடுக்கணும். ஏன்னா இப்போ கறிக்கு வாங்குறவங்க கிலோ 500 600 அந்த மாதிரி தான் கேட்பாங்க. பட் சேவை கட்டுறவங்க அந்த மாதிரி கிடையாது. அவங்களுக்கு எப்போவுமே பீஸ் ரேட்டு தான். அதுக்குமே அவங்க நிறைய சில விஷயங்களை நாங்கள் அனலைஸ் பண்ணுவோங்கிறது வேறு. பட் இருந்தாலும் உங்கள் சேவை பொருள் தரமானதாக இருந்தால் நாங்கள் நீங்கள் சொல்கிற விலைக்கு எடுத்துக்கிறதுக்கு தயார் தான். அதனால் எடுத்த உடனே நீங்கள் அகலக்கால் வச்சிடாதீங்க. அப்படி வச்சிங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நட்டம் வராமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் ஏதாவது உங்களோட கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய ஃபார்மை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச உதவி நானும் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.